வாவ், சூப்பராக கிடச்சிருக்குங்க. எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்க. டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சூப்பராகிட்டு இளநீர் வச்சு ஒரு புட்டிக்கு பண்ண போகிறாங்க. இளநீர் புட்டிக்கு பண்ண போகிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம அடிக்கிற வெயிலுக்கு வந்து இந்த மாதிரி சைனா கிராஸு, அதில் இன்றைக்கி அகரகர் ரெண்டும் ஒன்று தான். இது பவுட்ரு பண்ணி வச்சுருப்பாங்க. அப்புறம் வந்து அகரகர் வந்து முழுசாட்டு இருக்குங்க. பவுட்ரு வேணாலும் பவுட்ரு வாங்கிக்கலாம். அதில் இன்றைக்கி நம்மளுக்கு அகரகர் கிடச்சிச்சின்னா அதை போட்டு பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட் வந்து நம்ம வெயில் அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தேன்னா குழந்தைகள் வந்து விரும்பி சாப்பிடுவாங்கங்க. இது கூட வந்து நம்ம சப்ஜா விதையும் போட்டு பண்ண போகிறோம். சூப்பராக இருக்கும். உடம்புக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சாங்க. ரொம்ப நல்ல டேஸ்ட்டாட்டு இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2 இளநீர் வாங்கினாங்க. 2 இளநீர் வந்து உடச்சி பாட்டிலில் ஊற்றிட்டேன் தண்ணியை. ஆனால் ஒரு இளநீரில் தான் வழுக்க இருந்துச்சு, ஒரு இளநீரில் வழுக்க இல்லைங்க. அதனால் இந்த ஒரு இளநீரை போட்டு இளநீர் தண்ணீரை ஊற்றி இன்றைக்கி பண்ண போகிறேன். சூப்பர் டேஸ்ட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெயிலுக்கு இந்த மாதிரி இப்போ செஞ்சு கொடுங்கங்க. குழந்தைகள் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம இளநீர் வாங்கி கொடுக்கறதோட இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுங்க குழந்தைகள். வாங்க வீடியோக்குள்ளே இது எப்படி பண்ணுறதுன்னு. இளநீர் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. வழுக்கை உள்ளுக வழுக்கை எடுத்து நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். இதை போட்டு தான் நம்ம பண்ண போகிறோம் இன்றைக்கி. அதனால் சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி எடுத்துடணுங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியாட்டு கட் பண்ணோம்னா நமக்கு பார்க்கறதுக்கு அழகாக இருக்குங்க. இந்த மாதிரி உள்ளுக்கு வச்சே நம்ம கட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம ஸ்பூனை விட்டு வலிச்சு எடுத்தோம்னா குட்டி குட்டியாக வந்துடுங்க. இந்த மாதிரி 2ஐயும் கட் பண்ணிடலாம். 2 இளநீ வாங்குங்க. 2 இளநிலையும் வழுக்க இருக்க மாதிரி வாங்குங்க. நான் 2 இளநீ வாங்கினேன். 1 தண்ணி தான் இருந்துச்சு, வழுக்க இல்லை. அவங்கள்ட்ட வெட்டி வாங்கிட்டு வந்துட்டேன். நம்ம பாட்டிலில் ஊற்றி வாங்கிட்டு வந்துட்டோம்னாக்கா வெட்டாண்டாம், நமக்கு வெட்டதுக்கு கஷ்டமாக இருக்கும். வீட்டுக்கு வாங்கிட்டு வந்த பிறகுனா அதனால் அவங்கள்ட்டே வெட்டி வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணிக்கணுங்க. குட்டி குட்டியாக கட் பண்ணிங்கன்னா பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். அப்படியே வலிச்சு எடுத்துடலாங்க. கட் பண்ணோன்னா எப்படி இருக்கு பாருங்க. குட்டியாக வந்துட்டு பாருங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்துடுங்க. நமக்கு உள்ளுக்கு வச்சே கட் பண்ணோம்னா கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஒரு பீஸ் கட் பண்ணாமல் கிடக்கு, இதை நம்ம கடைசியில் கட் பண்ணிடலாம். அதேமாதிரி இந்த பீஸையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். அப்படியே கொத்தி கொத்தி விட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும். சூப்பராக எடுத்தாச்சுங்க. பெருசாக கிடக்குதையும் நம்ம சின்னதாக கட் பண்ணிடலாம். எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சுங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும் குட்டி குட்டியாட்டு. சப்ஜா விதையை நம்ம ஊற போட்டுக்கலாம். சப்ஜா வந்து நம்ம 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. நல்ல குளிர்ச்சி கொடுக்கும் உடம்பு வந்து. அதனால் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நம்ம இளநியை ஊற்றி ஊற வச்சுக்கலாங்க. ஏன்னா தண்ணி அதிகமாக இருக்கனால நம்ம இளநியை ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இது ஒரு பக்கம் ஊறிக்கிட்டு இருக்கட்டும். ஒரு 2-3 நிமிஷத்தில் ஊறிடுங்க. இது வந்து சீக்கிரம் மட்டும் ஊறிடும். அகரகரம் இருக்குது பாருங்க. இது 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஊற போட்டுருணுங்க. ஊற போட்டிங்கன்னா நம்மளுக்கு சீக்கிரம் மட்டும் வெந்துடும். அதெல்லாம் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற போட்டேன். இப்போ இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து அகர வேக வைக்கிறதுக்கு கொஞ்சம் மட்டும் நம்ம இளநீ தண்ணியை ஊற்றிக்கிடலாம். வடிகட்டி ஊற்றிக்கிடலாம்.
ஊற்றிட்டு நம்ம வேக வச்சோம்னா உங்களுக்கு வேஸ்ட்டாக போகாது. தண்ணி வந்து அகரகரையும் உள்ளே போட்டுடலாம். ஒரு பாக்கெட்டில் பாதி எடுத்துருக்கேன். நான் கொஞ்சமாக பண்ணுறதுனால பாதி எடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைக்கு தந்தபடி எடுத்துக்கோங்க. அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணியாச்சு. மிச்ச தண்ணி வந்து நம்ம நல்லா வெந்ததுக்கப்புறம் ஊற்றிக்கிடலாங்க. அகரகர் வெந்தோம்னா நம்ம ஊற்றிக்கிடலாம். இப்போ அகரகரை வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. நனைய போட்டோன்னா கரைஞ்சிருச்சு பாருங்க. நமக்கு பார்த்தீங்களா, ஊற போட்டாச்சுன்னா சீக்கிரமாக கரைஞ்சிருங்க. நல்லா ரொம்ப நேரம் ஆகும் வேகிறதுக்கு. 1 ஹவர் ஊற வைங்க, சூப்பராக கிடைக்குங்க. கொஞ்சம் நேரம் கிண்டிக்கலாம். 2 நிமிஷத்துல நமக்கு வெந்துருச்சுங்க. நல்லா வெந்துருச்சு. சூப்பராகிட்டு வந்துருச்சுங்க. இப்போ இதில் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் உங்களுக்கு ஸ்வீட்டுக்கு தந்தபடி போட்டுக்கோங்க. அகரகரும் கரைஞ்சிருச்சு, சுகரும் கரைஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம இளநீ தண்ணியை நம்ம வடிகட்டி ஊற்றிக்கிடலாம். சரிங்களா, தூசி துரும்பு கிடந்துன்னா நமக்கு இதில் வந்துடுங்க. அப்படியே கிண்டி கொடுத்துக்கணும். நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. தண்ணி நல்லா சூடாகட்டும். நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ நல்லா சூடாயிருச்சுங்க. இந்த அளவுக்கு நல்லா சூடானோன்னா நம்ம இப்போ சப்ஜா விதையும் இளநீரும் ஆட் பண்ணிடலாம். கட் பண்ணி வச்சுருக்க இளநீரும் சப்ஜா விதையும் போட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுங்க. அப்படியே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இளநீரையும் சப்ஜா விதையும் போட்டுக்கலாம். சப்ஜாவும் நல்லா ஊறிடுச்சுங்க. இதையும் ஆட் பண்ணிடலாம். பார்க்கையிலே சூப்பராக இருக்குங்க. எம்மியாக இருக்குது பாருங்க. ரொம்ப வேக வைக்கணும்லாம் வேண்டாம். அப்படியே நம்ம ஊற்றிடணுங்க பாத்திரத்தில். இந்த மாதிரி ஒரு கேக் டின்னு, அதில் என்னைக்கா ஒரு பிளேட்டு இல்லை ஒரு பவுலில் இதில் நல்லா ஆட் பண்ணிக்கிடலாங்க. இப்போ தயாரான குட்டிக்கு நம்ம அதில் ஆட் பண்ணிக்கிடலாம். அவ்வளோதாங்க. கொஞ்ச நேரத்தில் நமக்கு உறைஞ்சிரும். அப்படி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படியே இருக்கட்டும். ஆட்டக்கூடாது, அசையக்கூடாதுங்க. அப்படியே இருக்கணும். அப்படி இருந்தால் தான் செட் ஆகி வரும் நமக்கு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க பார்க்கையிலே. அப்படியே செட் ஆயிருங்க. ஒரு மணி நேரத்தில் நல்லா செட் ஆயிருச்சுங்க. சூப்பராக கிடச்சிருக்கு பாருங்க. டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். நம்ம வெளியே எடுத்துக்கலாம். அப்படியே நம்ம கட் பண்ணிடலாங்க. பீஸ் பீஸாக கட் பண்ணோம்னா சூப்பராக விழுந்துடும் உங்களுக்கு. எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணிக்கோங்க. சூப்பராக ரெடி பண்ணியாச்சுங்க. ஓரத்தில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ஒரு பிளேட்டில் தட்டினோம்னா அப்படியே விழுந்துருங்க. அவ்வளோதாங்க. வாவ், சூப்பராகிட்டு நல்ல இளநீர் வாசனை அடிக்குங்க. பார்க்கையிலே எப்படி இருக்கு பாருங்க. அட்டகாசமாட்டு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே வேறு பிளேட்டில் தட்டிக்கலாம். இளநீர் வந்து மேலே வர மாதிரி தட்டிக்கங்க.
ஃபுல்லாக மேலே வந்துடுங்க. இளநீர் புட்டிக்கு ரெடிங்க. வாவ், சூப்பராக கிடச்சிருக்குங்க. எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். சாப்பிட்டு பார்க்கலாம். அப்படியே சாப்பிட்டு பார்க்கலாங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. இளநீர் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கங்க. சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு. சூப்பருங்க. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வெயிலுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். உடம்பு வந்து நல்லா கூலாக இருக்குங்க. சாப்பிட்டு பாருங்கள். அட்டகாசமான சுவையில் இளநீர் புட்டிக்கு ரெடிங்க. ஒரு ஆளே புறா சாப்பிட்ருவாங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. ஃப்ரிட்ஜிலலாம் வைக்காதீங்க, 1 ஹவர் வெளியில் வைங்க, நல்லா செட் ஆயிருங்க. அப்படியே சாப்பிட வேண்டியதான். லைக் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.